சென்னை இதெல்லாம் கிளாஸ் எடுக்கக்கூடியவன். ஏன்னா டிவியில் கூட பார்த்துருக்கலாம், சன் டிவி, பொதுகை டிவி போன்றவற்றோட ஒத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் வேறு வேலையினுடைய காசு வரும், கண்டிப்பாக வரும். அரசு எந்த விதத்திலையும் தேக்கி வைக்காது. சின்ன சின்ன சங்கடங்கள் அங்கங்கே நடக்கும். பேங்க்கில் பணம் போடணும், காசு எடுத்துட்டா பாஸ்புக்கை புரட்டி பார்க்கணும் எவ்வளோ காசு. ஆனால் பூமியில் அந்த தண்ணி எடுத்துனே இருக்கணும். பொருளை கண்ணில் காமிச்சாக்கா ஆர்வம் வரும். உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு பேசுறதில்ல. இதில் திருப்பிட கை வச்சு 1% திருப்பி பாரியா நீ? நான் கொஞ்சம் பேச போகிறேன். நீ பாரியா கம்முன்னு இங்கே கேமரா கீர்த்தி குடிக்கிறோம். ஒரு வீடியோ இருக்கிறாருல மக்கள் தொகை பெருகணும்னா இங்க என்ன ஆகுதுன்னா இந்த மலைப்பை மூத்திரப்பை வினாடிகள் இருக்கணும். 20 செகண்ட் இருந்தால் கையிலே இருக்காது. கழுவுனா உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கழுவுனா இங்கே என்ன நடக்கும்னு கை கழு அந்த உணவை பரிமாறுவதற்கும் அந்த சட்டியில எடுத்து போடுறதுனால கை கழுவுதான் பரிமாறணும். அடுத்து மருத்துவமனைக்கு டாக்டர் சொல்ல பார்க்கும்போதே பள்ளியில் சுற்றி உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இவங்களும் கற்றுக்குவாங்க. ஒரு நாளைக்கு சுற்றி உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ கையை எப்படி கழுவுறது சார்ஜ் வந்து நான் எடுத்துக்கல. அந்த சார்ஜ் எடுத்து இது வந்து அவங்களுக்கு அதோட குறைக்கணும். அதோட அப்போ ரெண்டாவது அவர் சொன்னதுனால சொல்லிருக்கேன். பெப்சி கோலாவெல்லாம் கொடுத்தாங்க மட்டும் ஒரு புத்தகத்தை கொடுக்கணும்னு நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு யார் கொடுக்குறோம்? நான் கொடுக்கறது இல்லை. இதுல வயசானவங்க யாரு நீங்களே டிசைட் பண்ணுங்க. சூழல் வந்துருங்க. தினேஷ் எடுக்கிறியா?